தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க முடியாது என திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மிக பணிவோடு நான் கேட்கிறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன். உங்களோட வீட்டிலேயே வந்து பார்த்தேன். நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க, ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க. நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க. லெட் மீ பி very crystal clear. We reject NEP 2020. We reject PM Sri School. We reject Hindi imposition என்பதை நான் தைரியமாக சொல்றேன். 151 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்க. இது யாருக்காவது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக 43 லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும். இந்த தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரால் 3ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, 5ஆம் வகுப்பு ஒரு தேர்வு, 8ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, அப்புறம் 10ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு, அப்புறம் 12ஆம் வகுப்பில் பாஸ் பண்ணாலும் பிறகு ஒரு பொது தேர்வு என்ற அந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடு அரசாங்கம் நிராகரிக்கிறது. அதை ஏற்க முடியாது. பல மாநிலங்களில் ஒருமொழி கொள்கை தான் இருக்கிறது. இங்கேயாவது இருமொழி கொள்கை இருக்கிறது. வட இந்திய மாநிலங்களில் பல மாநிலங்களில் ஒருமொழி கொள்கை மட்டும்தான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு தரமற்றதாக இருக்கிறது என்பத விவரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் ஒப்பீட்டளவில் கல்வியில் முதன்மையான இடத்தில் இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசாங்கமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ் கல்வியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இன்னொரு மொழியை கட்டாயப்படுத்துவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய போக்கை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 3வது, மாணவர்களை இத்தனை மொழிகள் கற்றுத்தான் தீர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதற்கு யாருக்கு உரிமை இல்லை? இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக மாறியிருப்போம். நாம் எல்லோரும் இந்தி தெரிந்து பேசக்கூடியவர்களாக ஆகியிருந்தால் மோடி வித்தை இங்கே எடுபட்டிருக்கும். தமிழ்நாட்டிலும் அவர்கள் எளிதாக காலூன்றி இருப்பார்கள். தமிழ்நாட்டிலே இன்றைக்கும் மோடி வித்தை எடுபடாமல் இருப்பதற்கு காரணம் 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலே உயிர் துறந்த மொழி போராளிகளின் தியாகம் தான் காரணம்.